அனைவருக்கும் வணக்கம். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்குமா? இவர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார். இவருக்கு இப்போ டைம் எப்படி இருக்குது, நான் கொடுத்த பணத்தை அவர் திருப்பி கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலதிபர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய தடவை ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதிர் பார்ட்னரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா, அவருக்கு யோகமாக இருக்கா, திசை நடக்கிற கிரகங்கள் கோச்சாரம்லாம் நல்லா இருக்கா, பெரிய லெவலில் அவருக்கு வருமானம் வரப்போகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல டைம் இல்லாத டைமாக இருந்தாலோ, அவருக்கு ஒரு 7.5 சனி அஷ்டம சனி நடந்து சம்மந்தப்பட்ட தசாபதியும் சரியில்லை அப்படின்னா ஒரு பெரிய இழப்பு நடக்க போகுது அப்படின்னா நம்ம ஒரு பல கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிலை போய் அவங்களோட பார்ட்னர்ஷிப் போடும்போது நம்மளோட பணமும் நேரமும் சேர்ந்து தான் விரயமாகும். இதை பார்த்திங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்க முன்னாடியே பார்த்துட்றாங்க. அதாவது சார் இந்தமாரி நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இந்த ஜாதகம் எப்படி இருக்குது, என்னோட ஜாதகம் எப்படி இருக்குது, எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகுமா, நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்றோம். சில பேர் அவங்க கால சூழல், சில பேருக்கு அவங்க பிரபஞ்சமே அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காம போயிடுது. அவங்க எடுத்தவங்க சரி தொழில் ரொம்ப நல்லா இருக்குது, இவங்களோட பிளான்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம இறங்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக களத்தில் இறங்கி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஜோதிடர்கிட்ட வர்றாங்க. சார் இந்த மாதிரி பணம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த பணம்லாம் வருமா, இந்த தொழில் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டு தான் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ இந்த ஜாதகத்தை எனக்கு அனுப்பியிருந்து நாங்கள் பெரிய தொகையை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இப்போ இவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா, இவர் ஜெயிச்சு வந்துடுவாரா, என்னோட பணத்தை திரும்ப கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னமாக வந்திருக்கிறது கும்ப லக்னம். இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலே இருந்து 5ஆம் இடத்துல குரு இருந்து லக்கணத்தை பார்க்குறாரு. லக்கணத்தில் 2 சுபகரங்கள் தொடர்பு கொண்டு ஒரு யோகமான ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்குது. இதில் 2ஆம் இடத்துல சந்திரன் சனி புதன் சேர்ந்துருக்காங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்தாலே பிஸ்னஸ்மேன் தொழில் அதிபராக இருப்பாங்க. ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். ஸோ இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். நல்ல பிஸ்னஸ் தொழிலுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஏற்றமான தொழில் ராசி உள்ள ஜாதகம் தான். ஆனால் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் 9ஆம் அதிபதி 4க்கு அதிபதி நல்ல ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு ஜாதகம் ரன் ஆகிட்டு இருக்குது. இல்லை உங்களுக்கு அதாவது 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி குருவும் பார்த்துக்கிற அமைப்பு ஒரு நல்ல மகா தன பிராப்தத்தை கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருந்தது, பிஸ்னஸும் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிர தசையில் சனி புத்தி இந்த சனி பார்த்தீங்கன்னா 12க்கு 2க்கு அதிபதி, 12க்கு லக்னத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல போய் இருந்து புத்தி நடத்துறாரு. இந்த காலகட்டத்தை இவருக்கு பார்த்தீங்கன்னா சென்ம சனியும் வருது. இது விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருந்து சனி பார்த்தீங்கன்னா பண சுழற்சியை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடுவார். வருமானம் பற்றாக்குறை ஆகிடும், பண சுழற்சியே இருக்காது, வாங்கல் கொடுக்கல் அப்படி ஒரு நிகழ்வே நடக்காமல் ரொம்ப தேக்கமான ஒரு மனநிலை அமைப்பை அந்த காலகட்டத்தில் கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் சென்ம சனி வேறு வர்றதுனால இவங்க நம்பி பணம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ண இவங்களோட கிளை பார்ட்னர்கள்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. அதனால இவங்க வாக்கை இவங்களால் காப்பாற்ற முடியாது. 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், அதுதான் பணபரஸ்தானமும் கூட. சார் நான் அடுத்த மாதம் தரேன்னு சொன்னால் அதை இவங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, இவங்களால் கொடுக்க முடியாது. இப்போ இந்த சனி புத்தி டிசம்பர் மாதம் 2025 ஆரம்பிச்சது. இப்போ 5 மாதமாக இந்த புத்தி போயிட்டுருக்கு. இதில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆமாம் சார், இப்போ 4-5 மாதமாக நான் ரொம்ப காலமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 4-5 மாதமாக அவரால் பெரிய லெவலில் லாக் ஆகிட்டார், அவராலே ஒன்றும் பண்ண முடியல, அவர் நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த சுக்கிர தசையில் சனி புத்தி 2029 மார்ச் வரையும் இருக்குது. சென்ம சனி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்குது. இவரால் அந்த பணத்தை இப்போதைக்கு அவரால் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சனி தசையில் புதன் புத்தி அவர் 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீசமாயிருக்கார். ஸோ இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் கேது புத்தி, அது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே கேது புத்தி நடக்கிறதுனால தொழிலுக்கு எடுப்பார். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்குன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு இந்த பணத்தை இவரால் திரும்ப வாங்கிறதுக்கான அமைப்பு இவங்க ஜாதகத்திலே இல்லை. ஏன்னா இவங்களால் கொடுக்க முடியும், ஏற்கனவே நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தசா பற்றி இவங்க தொழிலில் பெரிய லெவலில் நட்டத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இவங்களால பெரிய லெவலில் செயல்பட முடியாது. இவங்க பணம் அவங்களுக்கு கிடைக்கிற மாரி அமைப்பு இல்லை. இது சம்மந்தப்பட்ட பணம் கொடுத்த ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட தசா பற்றி 6-8 காம்பினேஷனாக வர்றதுனால உங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் 2 வருஷமாக போயிட்டுருக்கு சார். உங்களோட ப்ராப்ளமும் இன்னமும் சால்வ் ஆகாது. அதாவது ஒருத்தருக்கு 7 சனி அஷ்டம சனி 6-8 காம்பினேஷன் எல்லாம் சரியாகிற 2 பேர் தான் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுவாங்க. அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுக்கிட்டு போகும்போது ஓரளவு தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 6-8 காம்பினேஷன் உள்ள தசாபதிகள் நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கும் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் இதே பஞ்சாயத்து நடக்கிறதுனால இவங்க 2 பேரும் இந்த பிஸ்னஸில் போய் மாட்டுறாங்க. இவங்க 2 பேராலையும் சொல்வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது. இப்போதைக்கு இவங்களால் வெளியில் வர முடியல. ஸோ நம்ம ஒரு தொழிலோ பிஸ்னஸை பண்ண போகிறோம், பல கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு நல்ல விஷயந்தான். நிறைய பேர்ட்ட ஐடியா கேட்குற மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்டையும் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டால் நம்ம ஒரு பெரிய இழப்பில் இருந்து நம்ம தவிர்த்துட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணலாம். மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.